அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம மின்தேக்கியில் சேமிக்கப்படும் ஆற்றல், அதாவது ஒரு மின்தேக்கியில எவ்வாறு ஆற்றலை சேமிக்கப்படுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். லைக் ஆஸ் எனர்ஜி ஸ்டோர்ட் இன் தி கெப்பாசிட்டர். ஸோ நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோல கெப்பாசிட்டர்னா என்ன, இல்லை எவ்வாறாக சார்ஜையும் எனர்ஜியும் ஸ்டோர் பண்ண முடியும், பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக நான் சொல்லியிருக்கேன். நீங்க அந்த வீடியோவை பார்த்துருக்கீங்க. ஓகே, இங்க எப்படி சார் நம்ம டிஸ்கஷன் பண்றோம் அப்படின்னா, ஒரு கெப்பாசிட்டர் எடுத்துக்கிட்டு இந்த பேட்டரியோட நம்ம கனெக்ட் பண்றோம். ஸோ பேட்டரியோட கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா பேட்டரியோட ஃபங்க்ஷன் என்ன, பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸை கிரியேட் பண்றது தான். அந்த பேட்டரி நம்ம எந்த ரெண்டு டெர்மினலோட கனெக்ட் பண்றோமோ அந்த ரெண்டு டெர்மினலுக்கு இடையில ஒரு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸை கிரியேட் பண்ணும் யூஸ்வலா. இதே வேலையை தான் இங்கேயும் செய்யும். ஒரு கெப்பாசிட்டருக்கு கிராஸ்ல ஒரு பேட்டரியை கிரியேட் பண்ணி கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஸோ அந்த கெப்பாசிட்டருக்கு இடையில ஒரு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸை இது கிரியேட் பண்ணும். அப்ப என்ன நடக்கும், லோயர் பொட்டன்ஷியல் இருக்கக்கூடிய பேட்டரியில இருந்து எலக்ட்ரான்ஸ் எல்லாமே மூவ் ஆகும். இந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாமே மூவ் ஆயிட்டு ஒரு பிளேட்ல நெகட்டிவ் சார்ஜ் அக்யூர் ஆகும். ஸோ இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்த பிளேட் ஃபுல்லாவே நம்மளுக்கு நெகட்டிவ் சார்ஜ் வந்துடும். ஸோ இட் இஸ் ஏ நெகட்டிவ் சார்ஜ் மைனஸ் கியூ. பேட்டரியோடைய பாசிட்டிவ் டெர்மினல்ல இருந்து இட் இஸ் ஹையர் பொட்டன்ஷியல் இருந்து யார் மூவ் ஆகும் அப்படின்னா பாசிட்டிவ் சார்ஜ். இப்போ அதில் மூவ் ஆகிட்டு இந்த பிளேட் ஃபுல்லாகவே நம்மளுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் அக்யூர் பண்ணும். ஓகேவா, இப்படி நம்மளுக்கு மூவ் ஆகும். ஸோ இப்போ என்ன விஷயம் அப்படின்னா, இங்கே ஒரு வேலையை நம்ம செய்யணும். என்னதுக்கு, சார்ஜை ஸ்டோர் பண்ணுறதுக்கு. சார்ஜை ஸ்டோர் பண்ணுறதுக்கு என்ன வேலையை நம்ம செய்யணும், சார்ஜை ஒரு பிளேட்ல இருந்து இன்னொரு பிளேட்டுக்கு மூவ் பண்ணணும். அதாவது ஒன் பாயிண்ட்ல இருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு சார்ஜை மூவ் பண்ணணும். அப்போ இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இங்க ஒரு பாயிண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்ப சார்ஜ் நம்ம இங்க இருந்து இங்க மூவ் பண்ணணும் அப்படின்னா சம் ஒர்க்கை நம்ம செய்யணும் வித் தி ஹெல்ப் ஆஃப் பேட்டரி. பேட்டரியினுடைய உதவியால நம்ம ஒரு வேலையை செஞ்சோம் அப்படின்னா நம்ம சார்ஜை ஒரு பாயிண்ட்ல இருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு மூவ் பண்ணிக்கலாம். ஓகே, இதுதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஒர்க் டன் அப்படின்னு நம்ம சொல்றோம். தி ஒர்க் டன் இஸ் ஸ்டோர்ட் as எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி. அப்ப நம்ம இங்கே செய்யக்கூடிய இந்த வேலையை நம்ம என்னவா ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜியா நாம இந்த கெப்பாசிட்டர்ல நம்ம ஸ்டோர் பண்ணிக்க முடியும். இதுதான் வந்து என்னது அப்படின்னா ரீசனிங். ஓகே, ஒன்ஸ் அகெயின் இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா கெப்பாசிட்டருக்கு கிராஸ்ல பேட்டரி கனெக்ட் பண்றோம், பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் கிரியேட் ஆகும். ஸோ எலக்ட்ரான் எல்லாமே லோயர் பொட்டன்ஷியல் ஹையர் பொட்டன்ஷியலுக்கு போகும். ஸோ அந்த பர்டிகுலர் பகுதியில் இருக்கக்கூடிய இந்த பிளேட்ல நெகட்டிவ் சார்ஜ் ஆகும், பாசிட்டிவ் சார்ஜ் கனெக்ட் பண்ணி இருக்கக்கூடிய பிளேட் பாசிட்டிவ் சார்ஜ் ஆகும் நம்மளுக்கு மாறும். ஸோ சார்ஜ் நம்ம ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ்க்கு கொண்டு போகணும் அப்படின்னா சம் ஒர்க்கை நம்ம செய்யணும் வித் தி ஹெல்ப் ஆஃப் பேட்டரி. திஸ் ஒர்க்கை நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜியா இந்த டிவைஸ்ல நம்ம ஸ்டோர் பண்றோம். ஓகே, இது சிம்பிள் இன்ட்ரோடக்ஷன்ஸ். லைக் ஆஃப்டர் தட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்ப நம்ம எல்லா சார்ஜையும் ஒரே டைம்ல கொண்டு போக முடியாது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா டு டிரான்ஸ்ஃபர் இன்ஃபைனைட் ஸ்மால் ஆஃப் சார்ஜ், அதாவது நான் வெரி வெரி ஸ்மால் சார்ஜை மட்டும் நான் டிரான்ஸ்ஃபர் பண்றதாக எடுத்துக்கிறேன். அதாவது இங்க இருக்கக்கூடிய இந்த விங்கிற பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ்ல மின்னழுத்த வேறுபாட்டுல டிக்யூ அப்படிங்கிற ஒரு சிறிய சார்ஜை மட்டும் நான் என்ன பண்றேன் அப்படின்னா மூவ் பண்றேன். அப்ப அதை மூவ் பண்றதுக்கு, அதை நகர்த்துறதுக்கு நம்ம செய்யக்கூடிய வேலை என்ன, ஒர்க் டன் என்ன, வாட் இஸ் தி ஒர்க் டன் டு மூவ் தி இன்ஃபைனைட் ஸ்மால் சார்ஜ் ஃபார் தி பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வி. விங்கிற மின்னழுத்த வேறுபாட்டுல டிக்யூ அப்படிங்கிற சார்ஜை மூவ் பண்றதுக்கு செய்யக்கூடிய வேலை என்ன அப்படிங்கிறது dw is equal to v into dq. dq அப்படிங்கிறது ஸ்மால் சார்ஜ், vங்கிற பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். இப்போ vங்கிற பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ்ல dqங்கிற ஸ்மால் சார்ஜை மூவ் பண்ண செய்யக்கூடிய வேலை வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா dw ஆக இருக்கும். வேற நம்மளுக்கு தெரியும் v it is nothing but the potential difference in the capacitor. So like we write in the form of v is equal to q by c. இந்த சமன்பாடு எங்க இருந்து சார் வருது, இந்த ஈக்குவேஷன் எங்க இருந்து சார் வருது அப்படின்னா it is derived from the capacitor. c is equal to q by v. c is equal to q by v. ஸோ இதுல இருந்தா இந்த ஈக்குவேஷன்ஸை நம்மளுக்கு ரீஅரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. தென் இந்த ஈக்குவேஷன்ஸை கொண்டு வந்துட்டு இங்க என்ன பண்றோம் அப்படின்னா பிளக் இன் பண்ணலாம். ஸோ அப்படி பிளக் இன் பண்ணும் பொழுது நம்ம டோட்டல் ஒர்க் டன்னை நம்ம கண்டுபிடிச்சலாம். அப்போ இங்கே பிளக் இன் பண்ணணும் அப்படின்னா என்ன வந்திருக்கும், dw is equal to dw
is equal to Q by V into dq. ஸோ இதான் வந்து நம்மளுக்கு இருந்திருக்கக்கூடிய ஈக்குவேஷன்ஸ். அப்போ இதுல இருந்து நம்ம அடுத்தது என்ன கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னா, டு ஃபைண்ட் தி டோட்டல் ஒர்க் டன் டு தி சார்ஜ் ஏ கெப்பாசிட்டர் இஸ். ஒரு மின்தேக்கிய மின்னேற்றம் செய்ய தேவைப்படும் மொத்த வேலை என்ன? அதாவது நம்ம இங்க எடுத்துக்கூடிய இந்த ஒரு மின்தேக்கிய இந்த கெப்பாசிட்டரை நாம சார்ஜ் பண்றதுக்கு செய்யக்கூடிய மொத்த வேலை என்ன அப்படின்னா, மேல இருக்கக்கூடிய இந்த ஈக்குவேஷன்ஸ் என்ன பண்ணணும், நாம இன்டகிரேட் பண்ண போறோம். ஸோ அப்படி இன்டகிரேட் பண்ணும்போது இன்டகிரேஷன் dw அப்படிங்கிறது w, இங்க பாத்தீங்க அப்படின்னா q பை சாரி அந்த இடத்துல ஈக்குவேஷன்ஸ் நம்ம மாத்தி எழுதிருக்கோம், இது கொஞ்சம் மாத்திக்கோங்க. ஓகே, இந்த இடம் q பை cn, இந்த வந்து நம்ம q பை c ன்னு எழுதணும். ஓகே, q பை c. ஓகே, இப்போ இந்த ஈக்குவேஷன்ஸை நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா போத் சைட் இன்டகிரேட் பண்றோம். அப்படி இன்டகிரேட் பண்ணும் பொழுது w is equal to integration 0 to q. என்ன சார் இந்த 0 to q அப்படின்னா, நம்ம இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம், விங்கிற மின்னழுத்த வேறுபாட்டில் ஒரு இன்ஃபைனைட் ஸ்மால் வெரி சிறிய சார்ஜை மட்டும் தான் நம்ம மூவ் பண்றோம். ஸோ அங்கே என்ன வேலைன்னு கண்டுபிடிச்சோம். இப்போ நம்மளுக்கு மொத்த வேலை அப்படின்னு வரும்பொழுது அப்போ மின்னோட்டமானது எங்கிருந்து எங்கே போகும் அப்படின்னா 0ல இருந்து q அப்படிங்கிற மின்னோட்டம் வரையிலும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், சார்ஜ் வரல இன்க்ரீசஸ் பண்ணியிருக்கோம். அதனால இங்க இருக்கக்கூடிய இந்த லிமிட்டை நம்ம 0ல இருந்து q வரையில நம்ம எடுத்துக்கணும். இன்டு q பை c இன்டு dq. ஸோ இப்போ இது நம்ம இன்டகிரேட் பண்ண போறோம். இன்டகிரேட் பண்ணணும் அப்படின்னா என்னெல்லாம் நடக்குது சார் அப்படின்னா, இதுல 1 பை சிங்கிறது கான்ஸ்டன்ட் வெளியில கொண்டு வந்துருங்க. அப்போ இன்டகிரேஷன் q dq இருக்கும். அப்போ இதை இன்டகிரேட் பண்ணணும் q ஸ்கொயர் பை 2ன்னு வரும். ஸோ ஆல்ரெடி ஒரு c இருக்கு, அப்போ q ஸ்கொயர் பை 2cன்னு வரும். w is equal to q ஸ்கொயர் பை 2c வரும். திஸ் இஸ் ஃபார் தி டோட்டல் ஒர்க் டன் டு சார்ஜ் ஏ கெப்பாசிட்டர். அதாவது மின்தேக்கி மின்னேற்றம் செய்ய தேவைப்படும் மொத்த வேலையாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா எடுத்துக்கலாம். இன் திஸ் டோட்டல் ஒர்க் டன் stored as in the form of electrostatic potential energy in this capacitor. இப்போ இவ்வளோ ஒர்க்கும் இந்த கெப்பாசிட்டர்ல ஒரு நிலை மின்னழுத்த ஆற்றலாக இதெல்லாம் சேமிக்கப்படும், இந்த மின்தேக்கியில் சேமிக்கப்படும். அப்ப சேமிக்கப்படக்கூடிய ஆற்றல் W is equal to UE, UE is equal to Q square by 2C அப்படின்னு நம்ம எழுதலாம். W is equal to UE, சரினா work done is equal to electrostatic potential energy. ஸோ அந்த ஒரு டேர்ம் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, எங்கேயுமே நீங்க சிம்பிளா வச்சுக்கலாம். W is equal to எது அப்படின்னா UE. UEங்கிறது electrostatic potential energy. ஓகே, ஸோ இப்போ UE is equal to Q square by 2C. ஸோ இங்கே நம்ம Qனுடைய வேல்யூஸ் என்ன அப்படிங்கிறத கொண்டு வந்து ரிப்ளேஸ் பண்ண போகிறோம். அதாவது கெப்பாசிட்டன்ஸ்க்கான வேல்யூஸ்ல இருந்தால் Qனுடைய மதிப்பை நம்ம கண்டுபிடிச்சு கொண்டு வந்து பிரதிடணும். அப்போ Q is equal to CB அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ இதை கொண்டு வந்து இந்த Q ஸ்கொயர்ல சப்ஸ்டிட் பண்ணணும் அப்படின்னா இங்கே என்ன வரும், C ஸ்கொயர் V ஸ்கொயர் பை 2Cன்னு வரும். ஓகே, அப்போ CC கேன்சல் ஆகிட்டு நம்மளுக்கு ஃபைனல் என்ன வரும் அப்படின்னா 1 by 2 CV ஸ்கொயர் அப்படின்னு வரும். இது electrostatic potential energy அப்படின்னு நம்ம எடுக்கிறோம். ஸோ இந்த ஸ்டோர்ட் எனர்ஜி, ஸோ அப்போ இங்க ஸ்டோர் பண்ணக்கூடிய எனர்ஜி எப்படி சார் இருக்கு அடுத்த டேர்ம்ல நம்ம யோசிக்கிறோம். அப்போ எப்படி சார் இருக்கு அப்படின்னா இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி UE அப்படிங்கிற டேர்மா ஒன்னோட நாம லிங்க் பண்ணி பார்க்குறோம். அப்போ UE அதிகமாச்சு அப்படின்னா C நம்மளுக்கு மாறுது, அப்போ CEயும் அதிகமாகுது. அப்போ டைரக்டா நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா ஒரு எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் தி கெப்பாசிட்டர் நம்மளுக்கு அதிகமாக இருக்கு அப்படின்னா அங்க அந்த கெப்பாசிட்டன்ஸோடைய மதிப்பும் நம்மளுக்கு என்னவா இருக்கு அப்படின்னா அதிகமாக இருக்கு. அப்ப இது ரெண்டும் எப்படி சார் இருக்கு அப்படின்னா டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கு. U is directly proportional to C நம்மளுக்கு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆஃப்டர் தட் வேற எப்படி சார் சொல்லலாம் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி UE இது எதுக்கு ப்ரொபோர்ஷனலா இருக்கு சார் அப்படின்னா ஸ்கொயர் ஆஃப் தி பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ், ஸ்கொயர் ஆஃப் தி பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் V ஸ்கொயருக்கும் நம்மளுக்கு ப்ரொபோர்ஷனலா இருக்கு அப்படிங்கிறது ஸோ இங்க நம்மளுக்கு தெரியுது. அப்போ ஸ்கொயர் ஆஃப் தி வோல்டேஜ் பிட்வீன் தி பிளேட்ஸ் ஆஃப் தி கெப்பாசிட்டர், ஸோ அப்போ இந்த பிளேட்ஸ்க்கு இடையில இருக்கக்கூடிய இந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ இதனுடைய ஸ்கொயர் வேல்யூஸ்க்கு நம்மளுக்கு எப்படி சார் இருக்கு அப்படின்னா ப்ரொபோர்ஷனலா இருக்கு அப்படிங்கிறதா இந்த ரெண்டாவது டேர்ம்ஸ் வந்து நம்மளுக்கு சொல்லுது. ஆஃப்டர் தட் இதை நம்ம வேற எப்படி சார் புரிஞ்சுக்கலாம், பட் வேற எனர்ஜி ஸ்டோர்ட் இஸ் கெப்பாசிட்டர் அப்படின்னா எனர்ஜி எப்படி வந்து நம்மளுக்கு எங்க நம்மளுக்கு ஸ்டோர் ஆகுது
வேர் இஸ் த எனர்ஜி ஸ்டோர்ட் இன் திஸ் கெப்பாசிட்டர். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அப்போ எனர்ஜி எங்கே சார் நம்மளுக்கு ஸ்டோர் ஆகுது அப்படின்னு ஒரு இருக்கு. அப்போ இந்த ஈக்குவேஷன்ஸை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒன்ஸ் அகைன் நம்ம மாடிஃபைட் பண்ணுறோம். அப்போ கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் தி கெப்பாசிட்டருக்கான ஈக்குவேஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத நான் ரைட் பண்ணுறேன். கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் தி கெப்பாசிட்டருக்கு இந்த ஈக்குவேஷன் அப்படின்னா C is equal to epsilon naught A divided by D அப்படின்னு நாம சொல்லலாம். பட் இந்த கேஸ்ல நாம பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் பிட்வீன் தி பிளேட்ஸ் V is equal to என்னது ED. ஸோ இது நம்மளுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம் தான். இப்ப இந்த ரெண்டு காமனான விஷயத்தையும் கொண்டு வந்து மேல இருக்கக்கூடிய சமன்பாட்டுல பிரதிடுறோம். அப்படி பிரதிட்டோம் அப்படின்னா QE is equal to 1/2 அப்படியே காமனா வெளியில எடுத்துட்டு Cக்கு பதிலா epsilon naught A divided by D V ஸ்கொயருக்கு பதிலா ED அப்ப E ஸ்கொயர் D ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வரும். ஓகே, இவ்வளவுதான் அதுல இருக்கக்கூடிய விஷயம். அப்ப இந்த ஈக்குவேஷன்ஸை நம்ம ரீஅரேஞ்ச் பண்றோம். என்ன வருது 1/2 epsilon naught A D இன்டூ E ஸ்கொயர். இங்க எங்க சார் போச்சு இங்க அந்த D அப்படின்னா இங்க ஒரு டியும் மேல ஒரு D என்ன ஆயிடும் கேன்சல் ஆயிடும். ஓகே, இதுல பாத்தீங்க அப்படின்னா அந்த AD அப்படின்னு இருக்கு இல்லையா, ஏரியா இன்டூ டிஸ்டன்ஸ் அப்படின்னா இட் இஸ் நத்திங் பட் வால்யூம் அப்படின்னு நாம சொல்லலாம். அப்ப இந்த கெப்பாசிட்டர் வந்து நம்ம வேற எப்படி சார் நம்ம சொல்றோம் அப்படின்னா அந்த எனர்ஜி பேஸ் பண்ணி நம்ம சொல்றோம். அப்ப தி எனர்ஜி ஸ்டோர்டு பர் யூனிட் வால்யூம் தி ஸ்பேஸ் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் எனர்ஜி டென்சிட்டி. அப்ப நம்ம அடுத்ததாக எனர்ஜி டென்சிட்டி ரிலேட்ல போறோம். எனர்ஜி டென்சிட்டி நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா தி எனர்ஜி ஸ்டோர்டு பர் யூனிட் வால்யூம் ஆஃப் ஸ்பேஸ் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் தி எனர்ஜி டென்சிட்டி அப்படின்னு சொல்றோம். அதாவது ஓரளவு பருமனில் சேமிக்கப்பட்டுள்ள ஆற்றலை நிலை மண்டலத்த ஆற்றல் அடர்த்தி என வரையறுக்கிறோம். ஏற்கனவே நம்ம சேமிச்ச இந்த ஆற்றலை ஓரளவு பருமனில் நம்ம சேமிச்சோம் அப்படின்னா அதை நாம நிலை மின்னழுத்த ஆற்றல் அடர்த்தி அதாவது எலக்ட்ரோஸ்டாட்டிக் எனர்ஜி டென்சிட்டி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அந்த எனர்ஜி டென்சிட்டிக்கான ஈக்குவேஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா UE is equal to U by வால்யூம். அப்போ இதை கொண்டு நம்ம பிரதிடுறோம். வால்யூம் அப்படிங்கிறது A into D. ஸோ அதுக்கப்புறம் கொண்டு UE is equal to வால்யூம் 1 by epsilon naught AD into E square divided by AD. ஸோ இங்க இருக்கக்கூடிய இந்த AD என்னவாயிடும் சார் அப்படின்னா கேன்சல் ஆயிடும். ஸோ இந்த ஏடியும் இங்க இருக்கக்கூடிய இந்த ஏடியும் என்னவாயிடும் சார் அப்படின்னா கேன்சல் ஆயிடும். ஓகே, ஃபைனலி we get U is equal to half epsilon naught E square. அப்ப இறுதியாக நம்மளுக்கு என்ன சார் கிடைக்கும் அப்படின்னா U is equal to half epsilon naught E square அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். It is a energy density அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, இந்த எனர்ஜி டென்சிட்டி இந்த எனர்ஜி ஸ்டோர்ட் இன் தி எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படிங்கிறது ஸோ ஒன்லி தி எக்ஸிஸ்டிங் தி பிட்வீன் தி பிளேட்ஸ் ஆஃப் தி கெப்பாசிட்டர். ஓகே, எலக்ட்ரிக் ஃபீல்டு எவ்வளோ கெப்பாசிட்டர்ல எக்ஸிஸ்ட் ஆயிருக்கோ அதை பொறுத்து தான் நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னா இந்த எனர்ஜி டென்சிட்டி அப்படிங்கிறது நம்மளுக்கு இருக்கு அப்படிங்கிறது இந்த ஈக்குவேஷன்ஸ்ல இருந்து நாம தெரிஞ்சு முடியுது. ஏன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு நம்மளுக்கு வேரி ஆகும் பொழுது எனர்ஜி டென்சிட்டிஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு சேஞ்சஸ் ஆகுது. அப்ப அந்த எனர்ஜி டென்சிட்டிங்கிறது நம்ம எடுக்கக்கூடிய கெப்பாசிட்டனுடைய ஏரியாவையும் இல்லை டிஸ்டன்ஸ் செப்பரேஷன் பிட்வீன் தி பிளேட்டையும் நம்மளுக்கு டிபெண்ட் பண்ணி இல்லை அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுது. ஓகே, அப்போ ஒன்ஸ் அகைன் நம்மளுக்கு இந்த பேட்டரி கனெக்ட் பண்ணியிருக்கிறவர்கள் இந்த ப்ராசஸ் நம்மளுக்கு டன் ஆகும். ஸோ ஆஃப்டர் தட் வி வில் ரிமூவ் தி பேட்டரி ஆர் வி வில் ரிமூவ் தி பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் தி பேட்டரி. ஸோ இப்போ பேட்டரியினுடைய பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸை மின்தேக்கியினுடைய அதாவது கெப்பாசிட்டருடைய பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸோட குறைக்கிறோம் அப்படின்னா ஸோ அங்கே நம்மளுக்கு எகைன் என்ன நடக்கும் டிஸ்சார்ஜ் அப்படிங்கிறது ஸோ ஒன்ஸ் நடக்கும். அப்போ டிஸ்சார்ஜ் ஆகும் பொழுது எனர்ஜிங்கிறது ரீட்ரைவ் ஆகும். ஸோ எனர்ஜிங்கிறது மீண்டும் ரீட்ரைவ் ஆகும் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். இதில் வந்து இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள் வேற என்னென்ன சார் அப்படின்னா இந்த எனர்ஜி டென்சிட்டிங்கிறது எலக்ட்ரிக் ஃபீல்டை மட்டும்தான் டிபெண்ட் பண்ணி இருக்கும். அதாவது எனர்ஜி டென்சிட்டி நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. எனர்ஜி கிடையாது, எனர்ஜி டென்சிட்டி. அதுக்கப்புறம் இது சைஸை பொறுத்தோ இல்லை அது டிபெண்ட் பண்ணிருக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸை பொறுத்தோ இதை பொறுத்தோ நம்மளுக்கு இருக்காது. ஸோ அப்போ இஸ் ட்ரூ ஒன்லி ஃபார் தி எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு எனி டைப் ஆஃப் சார்ஜ் கான்ஃபிகரேஷன். எந்த டைப் ஆஃப் சார்ஜ் கான்ஃபிகரேஷனாக இருந்தாலும் சரி, ஸோ அது வந்து சீரான சார்ஜ் மின்னோட்ட பரவலாக இருந்தாலும் சரி இல்லை சீரற்றாக இருந்தாலும் சரி, ஸோ எந்த நிலையில இருந்தாலும் சரி இந்த எனர்ஜி டென்சிட்டி அப்படிங்கிறது ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டை மட்டும் தான் டிபெண்ட் பண்ணியிருக்கு. அதனுடைய சைஸ் டிஸ்டன்ஸ் செப்பரேஷன் பிட்வீன் தி பிளேட்ஸை டிபெண்ட் பண்ணி இது இல்லை. ஸோ இதுதான் வந்து என்னது அப்படின்னா எனர்ஜி ஸ்டோர்ட் இன் தி கெப்பாசிட்டர். அப்போ ஒரு கெப்பாசிட்டர்ல சார்ஜை மட்டும் இல்லாம எனர்ஜியும் நம்மளால ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். ஸோ அந்த எனர்ஜி அப்படிங்கிறது
உங்களுக்கு வரணும் அப்படின்னா ஒரு ஒர்க்கை நம்ம செய்யணும். இந்த ஒர்க்கை எதன் அடிப்படையில் நம்ம செய்யறோம் அப்படின்னா பேட்டரியோடைய சப்போர்ட்ல நம்ம செய்யறோம். ஓகே, தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஸோ ஏதாவது டவுட் இல்லை எனி குவாரி ஸோ ப்ளீஸ் கமெண்ட்.